ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 17 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட இஸ்ரவேலோ என்று சொல்லப்படுற இஸ்ரவேல் என்றால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம், யாக்கோப்பின் சந்ததிகளாக இருக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம், அந்த மனிதன் கர்த்தராலே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ரட்சிக்க முடியாத அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் இஸ்ரவேலை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், எத்தனை காரியங்கள் வந்தாலும் அந்த காரியங்களிலிருந்து தேவன் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நமக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் அதிலிருந்து விடுதலை கொடுப்பது தான் ரட்சிப்பாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பையும் தேவன் கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லப்படும். சதா காலம் என்றால் முடிவில்லாத காலங்கள். எத்தனை காலங்கள் நம்ம வாழ்கிறோமோ எல்லா நாட்களிலும் தேவன் நம்மை வெட்கப்படாமல் இருக்கும்படியாக, கலங்காமல் இருக்கும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் வெட்கம் உண்டாகுகிற காரியங்களும் கலக்கம் உண்டாகுகிற காரியங்களும் அநேகம் உண்டு. ஆனாலும் இஸ்ரவேலை தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் வெட்கப்படாமல் நடத்துகிறவராக இருக்கிற. எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலும் தேவன் நம்மை வெட்கப்படாமல் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கலங்காமல் நடத்துகிற தேவனாக இருக்கிற, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தேவன், நமக்கு வருகிற எல்லா கலக்கத்திலும் தேவன் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்தில் நீங்கள் சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வெட்கமுண்டாகும்படியான காரியங்கள் அவர்களுக்கு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாக்கோப்பு அவருடைய வாழ்க்கையில் வெட்கமுண்டாகிற காரியங்களும் கலக்கமுண்டாகிற காரியங்களும் வந்தது. ஆனால் தேவன் வெட்கப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு அந்த யாக்கோப்பை தேவன் நடத்தினார். அவரை இஸ்ரவேலாக மாற்றினார். அந்த சந்ததியில் இருந்த நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டு நமக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் என்னாலும் வெட்கப்படாதபடிக்கு, சதா காலங்களிலும் வெட்கப்படாதபடிக்கு, கலங்காதபடி இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, வெட்கம் உண்டாகிற காரியங்களோடு கூட ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், நம்முடைய தேவன், இஸ்ரவேலின் தேவன், நமக்கு வெட்கப்படாதபடிக்கு நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதபடிக்கு நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இந்த வேத வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசியுங்கள். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்கப்படாதபடிக்கு, கலங்காதபடிக்கு தேவன் நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலும் கர்த்தராலே நமக்கு ரட்சிப்பும் கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய நாளிலேயும் தேவன் கொடுத்து உங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் இருக்கிற பிரகாரம் நீர் எங்களை சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வெட்கங்களும் கலக்கங்களையும் நீர் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து நீ நடத்துங்க. உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வெட்கங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி நீர் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்தி
செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.